Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியா சட்டுன்னு நல்ல டேஸ்டியான ஹெல்தியான வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இனி நம்ம கடையில போய் நூடுல்ஸ் வாங்காம ரொம்ப சுலபமா நல்ல ஹெல்தியான ஈஸியான டேஸ்டியான நூடுல்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சிரலாங்க. வாங்க இப்போ நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு பிசையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் போட்டுக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, நம்ம டைரெக்டாகவே மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் அதே மாதிரி பச்சை தண்ணியும் ஊற்றி பிசையாமல் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் இருக்க தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். மிதமான சூட்டில் நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி மாவை விடவே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை 4 உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். அதாவது அச்சில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ 4 உருண்டைகளாக பிரித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ நம்ம இடியாப்பம் புழியறது இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டை இருக்கிறதா போட்டு வச்சுருக்கேன். இந்த அச்சில் ஒரு உருண்டை எடுத்து இதில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பிழிஞ்சு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்மளுக்கு இடியாப்பத்தை விடவே கொஞ்சம் மொத்தமாக இருக்க ஓட்டங்க, அப்போ நம்மளுக்கு நூடுல் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி பிழிஞ்சு விடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இது ஓட்டை கொஞ்சம் பெரிய ஓட்டை அப்படின்றனால நம்மளுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா நூடுல்ஸ் வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததும் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை தண்ணியில் இதை போட்டுடலாம். போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இப்படி விட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு சலடை கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே ஒன்றா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா போட்டு எடுத்தாலே நம்மளுக்கு நூடுல்ஸ் நல்லா வெந்துடும். அதே மாதிரி இதில் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் பச்சை தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியான நூடுல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்த இந்த 2 கப் மாவையும் நம்ம பிழிஞ்சு விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நூடுல்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ தனியாக பச்சை தண்ணிலேருந்து எடுத்து வடிகட்டி இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கோதுமை மாவில் செஞ்ச உதிரியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய், ஒரு கேரட் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாணலி எடுத்துக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாங்க. கேரட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நூடுல்ஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்துடலாம். குடமிளகாயும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ்க்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போ இதில் நான் சாஸ் சேர்க்க போகிறேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சோயா சாஸும் டொமேட்டோ சாஸ் தக்காளி சாஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஜஸ்ட் மிளகாய் தூளும் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டு நூடுல்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு சாஸ் சேர்த்து நான் வந்துட்டு சர்வ் பண்ண போகிறேன். சாஸ் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை நூடுல்ஸ் இதோட சேர்த்துடலாம். கோதுமை நூடுல்ஸை சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குறைவான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமே சாஸு காய்கறிகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. குறைவான தீயில ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்ததும் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவில் செஞ்ச வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸும் கூட. நம்ம இதில் வந்துட்டு கோதுமை மாவும் நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.